ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜினானை காமிக்கிறாங்க. அவளோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறான். அவனோட நேம் வந்து கோ. நீ இப்போ எங்கே இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஆஃபீஸில் முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். பட் அங்கே சாவோன்ற பொண்ணு கூட சேர்ந்து தான் அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ வெயிட் பண்ணாத படுத்து ரெஸ்டடு நான் வந்து ரென்ஸ் எயிட் அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அங்கே அவனை பார்த்துடுறா. அவனுக்கு அங்கே அவளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சுமே நீ என்னை வந்து சீட் பண்ணிட்டு இருப்பேனா, உன் கூட சேர்ந்து என்னால் வந்துட்டு வாழ முடியாது இதுக்கப்புறம். நீ எப்படி வந்துட்டு எனக்கு உன்னால் துரோகம் பண்ண முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. கார் வந்து அவளை ஹிட் பண்ணிடுது. அவள் அப்படியே கீழே விழுந்ததுமே ஐயோ எனக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு அந்த ஷவ் சொன்னதுமே அதை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அவளோட சேர்ந்து போயிருக்கான். ஸோ இப்போ ஹீரோயின் திரும்ப அதே கொஸ்டினை தான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கா, நீ எப்போ வருவேன்னு. நம்ம ஹீரோயின் திரும்ப ரீபானாகி அதே இடத்துக்கு வந்திருக்கா போல். அவனை அதே பொய்ய சொன்னதுமே உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடோட சேர்ந்து இதுக்கப்புறமே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஷோவை போய் மீட் பண்ணிவிட்டு நான் என்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவனுமே இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பேர் உள்ளவங்க, உங்களை தான் எல்லாருமே ஐடியில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே, மனுஷங்க வந்துட்டு எப்போ வேணாலும் மாறுவாங்க, அதுவும் மெயினாக ஆம்பளைங்க, அது உனக்கு தெரியும்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. என்னை விட உனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுமேன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றத அந்த பொண்ணுமே சொல்லிட்டு இருக்காங்க. காமிக்கிறாங்க அவன் மேரேஜ் ஆனதுமே அவளுக்காக ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது, இதில் நான் சைன் பண்ணிட்டேன், நான் எப்போ வந்து உன்னை வந்து ஏமாத்துறேன், உனக்கு நல்லா சரியான அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தோணுதோ நீ அப்போ இதில் என்கிட்ட கேட்காம நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு போகலாம், நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி ஒரு நிலைமை நம்மளுக்கு வராதுன்னு சொல்லியிருந்திருக்கா. பட் இப்போ நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதில் சைன் பண்ணி வச்சுடுறா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஒரு பொக்கே எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டு பக்கத்தில் வந்ததுமே, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் விலகேறி, இந்த பொக்கேலாம் எனக்கு வேணாம், இது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, தூக்கி அங்கிட்டு வெளியே போடுன்னு சொன்னதுமே, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, உனக்கு இது பிடிக்கல, நான் அது வாங்கிட்டு வரேன்னு அவன் சொல்கிறான். அங்கே அப்படியே திரும்ப திரும்ப பக்கத்தில் வந்ததுமே, நீ விலகியே இருப்பான்னு சொன்னதும், ஏன் நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும், நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், போய் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னதும், சரி ஓகே நீ போய் ரெஸ்ட் எடு, நம்ம நாளைக்கு வேறு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்கிறான். இப்போ அங்கே வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஃபஸ்ட் டைம் அவன் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் போல். அப்போ பார்த்தா அந்த ஷா உனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அந்த நோட்டீஸ் தான் பண்ணுறா. என்கிட்ட வர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு பாசிபிள் கிடையாது நான் சொல்லிட்டு இருக்கான். சரி நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னதும், என்ன இம்பார்ட்டண்டான விஷயமானு சொன்னதும், அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைப்பா ஆஃபீஸ் மேட்ரு தான் சொல்லிட்டு திரும்ப ஒட்டாங்க ஃபோனில் பேசுறதுக்காக போயிடுறான். அப்போ அங்கே காரில் பார்த்தா ஃபோனில் வர மெசேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அங்கே அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து என்னாச்சு உனக்கு, ஏன் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு தலையை தொட்டு பார்க்க போகிறான் உடம்பு முடியலையான்னு. தயவு செஞ்சு நீ பேசாமல் இருன்னு சொன்னதுமே, என்னாச்சு உடம்பு முடியலன்னு சொல்லு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதுமே, அதெல்லாம் தேவை கிடையாதுப்பா, உனக்கு ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸோ நீ வந்துட்டு அதை போய் பண்ணு, எனக்கு வந்துட்டு உடம்பு முடியலன்றது பெரிய மேட்டர்லாம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறா. ஹீரோயின் மனசுலேவும் உனக்கு அந்த ஷாவை தவிர வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போனால் எந்த பிரச்சனையுமே உனக்கு இல்லையான்னு சொன்னதுமே, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொன்னதும், அவள் ஓகேன்னு செட்டு கீழே இறங்கினதுமே அவள் அங்கே அந்த காரில் இருக்க மெசேஜஸ் எல்லாமே அங்கே படிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுமே, நான் வந்து சில பொருட்களை கீழே போய் பிக்கப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் சாப்பாடுமே சமைச்சு வைக்கிறேன், வா 2 பேர் சேர்ந்து சாப்பிட்லான்னு செட்டாகவே போகிறான். ஸோ நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அவன் அங்கே குக் பண்ணுறதுக்காக போகல, வேறு ஒரு பொருளெல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட சாப்பிட்டுட்டு, எனக்கு என்னமோ நீ வந்து முந்தி மாதிரி இல்லாத மாதிரி என்னமோ தோணிகிட்ருக்கே, நீ என்ன வந்து பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ ஏதாச்சும் வந்துட்டு வேற ஒருத்தவங்களை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்ற செட்டு கேட்டதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, உன்னை தவிர என் லைஃப்பில் வேறு யாருமே வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு, கரெக்டா நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமேன்னு சொன்னதுமே அவனுமே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு சரி நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு, நீங்கள் உட்கார் பேபி, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் அந்த ஷாவை மீட் பண்ணுறதை தவிர உனக்கு என்னடா பெரிய முக்கியமான வேலை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வெளியே பார்த்தா அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இன்றைக்குமே அந்த ஷாவும் நம்ம பாஸுமே சேர்ந்து ஒரே ரூமில் இருக்காங்க. 2 பேத்துக்குள்ளேயே ஆஃபர் போயிட்டுருக்கு, அது கன்ஃபார்ம் தான்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அவன் இந்த ஷாவை கூட்டிகிட்டு வந்துட்டு, இப்படிலாம் யார் ரூம்பர்ஸை வந்து கலப்பிட்டுருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் வர்றான். சாரி பேபி, என்னால் உனக்கு சரியாகவே டைம் கொடுக்க முடியல, ரொம்பவே ஒர்க்கில் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான்.
திரும்ப அவட்டேருந்து கால் வந்ததுமே நான் இப்போவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போனதும் நீ என்ன முக்கியமான வேலை பண்ணுறேன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே மெசேஜ் எல்லாமே ஃபோனில் இருக்குது. ஸோ பார்த்தாங்க அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ அதனால தான் மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அப்படின்னா இது இப்போ நடக்க கிடையாது, ஆரம்பத்துலேருந்தே நடந்துட்டுருக்கு. நீ என்னை முட்டாளாக்கிட்டு இருந்திருக்க, நானுமே கண்ணு தெரியாத மாதிரி இருந்திருக்கேன். இதுக்கப்புறமே இதை நான் வந்துட்டு நடக்க விட மாட்டேன். என் லைஃப் வந்து ஓ இஷ்டத்துக்கு ஆட முடியாது, என் லைஃப் ஏ இஷ்டத்துக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாகறா. பிறகு ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போனதுமே அவங்க கால் பண்ணிட்டு நீ வந்துட்டு நல்ல வேலை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால தான் சரியாக உனக்கு நான் டைம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சாவோட தான் சேர்ந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் சரி இருக்கட்டும் பரவாயில்லப்பா, பட் நீ திரும்ப ரிட்டர்ன் வரும்போது என்னை வந்து நீ மீட் பண்ண முடியாமல் போச்சுன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ற சிட்டங்க கேட்குறப்ப நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் எங்கே இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோனை கட் பண்ணதுமே ஏன்னா வந்துட்டு நீ எதுக்காக வந்து தேடி கண்டுபிடிக்க போகிற, நீ தான் சான்ஸ்டான், நீ ஹாப்பியாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் தன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் அதுக்காக விட்டுட்டு போவேன்னு நினைக்காதடான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஷோவை போய் மீட் பண்ணுறா. நீ என்ன ஏற்பாடு பண்ணிட்டியான்னு சொன்னதுமே எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஏற்பாடாயிருச்சு, அடுத்து கோர்ட்டில் தான் மீட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்து 5 பில்லியனுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதையுமே நான் வந்துட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை ஏமாத்துவா, உன்னை ஈஸியாக நான் விட்டுட்டு போவேன் நீ நினைக்கிறியா, இதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. நைட் அவன் எங்கள் வீட்டுக்கு வந்தா வீடே ஃபுல்லாக அங்கே இருட்டாக இருக்குது. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, எங்கே இருக்கா அப்படின்ற சைட் அவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா டைவர்ஸ் அக்ரிமெண்ட் கிடைச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். அப்போ அந்த ஷவுமே அங்கே வந்து விழா ஃபைனலாக அவனுக்கு அப்படின்னா டைவர்ஸ் ஆக போதா, அதுக்கப்புறம் என்னோட வேலை ரொம்பவே கிளியர் தான் சொல்லிட்டு அவள் உனக்கு பர்ஃபெக்ட் கிடையாது, இப்போ அவளாவே விட்டுட்டு போயிட்டானா நீ வந்துட்டு பேசாமல் உன்னோட லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும்னு சொன்னதுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுக்கு திரும்ப திரும்ப அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க பிக்கப் பண்ண மாட்டா. வேமா அங்கே உள்ளே போய் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேயுமே டைவர்ஸ் அக்ரிமெண்ட் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு திரும்ப அங்கே ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்புகிறான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே மீட் பண்ண போகிறது கோர்ட்டில் தான் அப்படின்றத சொல்கிறா. அங்கே கோர்ட்டில் தான் காமிக்கிறாங்க, 2 லாயர்ஸுமே மாற்றி மாற்றி அங்கே ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஷோ இவங்க 2 பேத்துக்கு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே சப்மிட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. அப்போ அங்கே அவன் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, உனக்கு காம்பன்சேஷனாக நான் வந்து 50 மில்லியன் காசு வந்து இதுக்காக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்படியா சரி ஓகே நீ காசை பே பண்ணணும், பட் உன்னோட அக்கௌண்ட்லேருந்து தான் பே பண்ணணும், நீ வந்து நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணக்கூடாது, அது என்னோட காசு தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதுக்கு ஜட்ஜுமே நீங்கள் 2 பேருமே பேசி எதனாலுமே டிசைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு வந்து திரும்பவே இந்த மீட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு அங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அதை பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்காக நீ திரும்ப சான்ஸ் கொடுப்பேன், என்னை மீட் பண்ண வருவான்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் தயவு செஞ்சு உன்னோட இந்த ட்ராமாவெல்லாம் நிப்பாட்டு, என்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, கொஞ்சம் நான் விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுக்க தான் வந்திருக்கேன், உன்னோட தேவை எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் இங்கே வந்து ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்காத, உன்னோட தேவை எனக்கு எதுவும் கிடையாது, கோர்ட்டில் தான் நம்ம மீட் பண்ணிக்க போகிறோம், தொல்லை பண்ணாதான்னு சொல்லிட்டு அவள் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த சைட்லேருந்து நம்மளோட ஃபேங் வர்றான், தெரியாமல் மேலே போய் இடிச்சு அங்கே கீழே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறான். வேகமாக அவன் பிடிச்சி காப்பாற்றினதுமே அவளை பார்த்துட்டு இவளை திரும்ப நான் மீட் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அங்கே இதுக்கு முன்னாடி பாஸ்ட்லேயுமே 2 பேருமே ஒன்றா தான் அங்கே படிச்சிருந்துருக்காங்க. பட் அவளுக்கு அவனை ஞாபகமே இல்லை. ஆனால் இவனுக்கு ரொம்பவே அங்கே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கு அவனை மீட் பண்ணதுக்கு. ஹீரோயின் ரொம்பவே சாரி தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. பட் இவன் திரும்ப மீட் பண்ணதில் அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவன் அங்கே ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஷாவ் வந்துடுறா. நீங்கள் அவள் விட்டுட்டு போன பிறகு எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாலுமே அவன் கேட்கவே மாட்டான். ஆனால் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கா, என்ன அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். அவன் ரொம்ப கோவமாயிட்டு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் என்ன கால் பண்ணி ஏன் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்னோட அட்டென்ஷன் தானே உனக்கு வேணும், நான் கண்டிப்பாக வந்துட்டு அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னதுமே உன்னோட 50 மில்லியன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அவ்வளோதான், உன்ட்ட எது எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே பிளாக் பண்ணிடுறா. அதை பார்த்துட்டு இந்த ஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பார்த்தீங்கல்ல அவள் காசு வாங்கிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா, பட் நான் அப்படி கிடையாது, உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை போய் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணுறா. பிறகு நம்ம ஹீரோயின் புதுசாக ஒரு கம்பெனி அங்கே ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த விஷயம் நம்ம ஃபேங் தெரிஞ்சதுமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவ கூட சேர்ந்து நான் நெருங்கி பழகிறதுக்கு, அவ கூட சேர்ந்து நான் ஒர்க்குமே பண்ணலாமேன்னு சொல்லிட்டாவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஃபேங் ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நான் உன்னோட நெய்பர் தான்ப்பான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நல்லது தான் தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தா நம்ம 2 பேருமே ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. பிறகு இந்த கூக்கு வந்து பொண்டாட்டி வந்து புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே ஓ நான் கொடுத்த காசை வச்சு அவள் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாளா அப்படின்ற சைட் அவன் கேட்குறான். ஐ திங்க் வந்து ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாகவே
வீட்டில் இருந்து அவள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா போல், அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இது நல்ல விஷயம் தான் பண்ணட்டும் அப்படின்றத சொல்லும்போது, பட் ஃபேங்கன்ற பையன் யாரோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதா கேள்விப்பட்டேன், 2 பேத்துக்குள்ளே க்ளோஸாக இருக்க மாதிரியும் கேள்விப்பட்டேன் பாஸ் சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இந்த ஃபேங்கன்ற பேரை இங்கே கேட்டிருக்கனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். காலேஜில் ஒன்றால் படித்தான்னு சொல்லிட்டு உடனே கோவமாயிட்டு ஹீரோயின் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். அங்கே மீட்டிங் நம்ம ஹீரோயின் நடத்திட்டு இருக்கும்போது ரொம்ப கோவமாயிட்டு அந்த கூங்க போகிறா. நான் உன்னை இங்கே வெல்கமே பண்ணலை, எதுக்காக இங்கே வந்திருக்க, மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நீ எப்படி வேற ஒருத்தன் பக்கத்தில் க்ளோஸாக போகலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்துடுறான். நான் என்ன ஏதாச்சும் தப்பான டயத்தில் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் கிடையாது நம்ம ஹீரோயின் சொன்னதுமே, அப்போ நீ யார், நீ எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொன்னதுமே நான் உன்ட்ட இதை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா உங்கள் கூட சேர்ந்து நானுமே பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னதும் ஹீரோயின்மே சந்தோஷமாயிட்டு அவளோட ப்ராஜெக்ட்லாம் கொடுத்ததுமே ப்ராஜெக்ட் ரொம்பவே பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு கொலாப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இந்த கோக்கு ரொம்ப வயிற்றுச்சலாகிட்டு நீ யார், நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் ஜஸ்ட் நாங்கள் வந்துட்டு இப்போ நெய்பர்ஸ் தான், அதுக்கப்புறம் எது வேணாலும் ஆகலாம், அதுக்கெல்லாம் நான் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுமே இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. பட் வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் மேன் கூடயும் நான் சண்டையெல்லாம் போடக்கூடாது, போட்டேன்னா அது எனக்கே பிரச்சனையாக வந்துடும், நான் வந்துட்டு பேசாமல் இங்கேருந்து போகிறது தான் நல்லது, யாராக இருந்தாலும் எனக்கு பின்னாடி வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் சீனில் அங்கே அந்த ஷாவ் வந்து என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க நான் என்கிட்ட கேட்டதுமே நடந்து எல்லாத்தையுமே சொன்னதுமே அப்படின்னா இன்னமே நீ அவளை மறக்கிறதுக்கு ரெடியா இல்லையா, இப்படியே ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒன்று அவளை வெளியேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கோவமாயிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்துட்டு என்னாச்சு ஷவுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே தினானும் அங்கே ஸ்வாங்குமே சேர்ந்து ஒன்றா இருந்திருக்காங்க, அந்த ஃபோட்டோ எல்லாமே வைரலாக இருக்குது. பட் வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா இருந்த ஃபோட்டோவை வந்து போட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்ற சொன்னதும் நீ எதுவும் கவலை எல்லாம் படாத, இது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்துட்டு அப்படின்னா இன்னுமே உனக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கா, இதே வந்துட்டு இப்படியே போச்சுன்னா ஒன்றும் உருப்படாதேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு அங்கே போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும்போது மேடம் இப்படி ஃபோட்டோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு எனக்கு இதை வந்துட்டு யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு அங்கே வெளியே வந்துட்டு மீடியாஸ் கொஸ்டின் கேட்காங்க, தவிச்சிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட. பட் ஆனால் அங்கே ஸோ வந்துட்டு இந்த டயத்தில் நீ வெளியே போகக்கூடாது, நீ பேசாமல் உள்ள வேறு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்துட்டு கிளம்பி போனாலுமே அப்போயுமே எல்லாருமே சேர்ந்து வளைச்சி கட்டி இந்த இதை பற்றியே கொஸ்டின் கேட்டதும் அந்த இடத்துக்கு நம்ம ஃபேங் வந்துடுறான். இப்படி வந்து தப்பாக யாரும் நியூஸை வந்து பரப்பாதீங்க, இதை வந்து பண்ணுறது யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி சொல்வேன், நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். பிறகு இந்த விஷயம் அங்கே நம்ம கூக்கு தெரிஞ்சதுமே இதெல்லாம் வந்து பண்ணதுன்னு யார் கண்டுபிடிங்க, நெட்டில் இருந்து அதெல்லாம் டிலீட் பண்ண சொல்லுங்கள், என் பொண்டாட்டி வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்காத நான் விரும்பலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவமாயிட்டு இருக்கான். வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்க, அது ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவன் அதை பார்த்தா ஹீரோயின் எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பதில் பேசிட்டு இருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவன் இவ்வளோ விழுறதுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக பார்த்ததே கிடையாது, ரொம்பவே சூப்பராக ஸ்பீச் கொடுக்குறா, ரொம்ப க்ளோ வேற பண்ண ஆரம்பிச்சிடா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, என்னை விட்டதுனாலயா இல்லை அவள் புதுசாக கம்பெனி ஆரம்பித்ததுனாலயா, பட் நான் அப்படி நடக்க விட மாட்டேன், அவள் எனக்கு தான் சொந்தம், என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. பிறகு ஹீரோயின்ட்ட மேடம் நீங்கள் இப்போ வந்து கொடுத்த இன்டர்வியூ ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு, ஸோ மக்கள் எல்லாருமே உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க, இதனால் நம்மளோட சேல்ஸ் லெவலுமே பெருசாகிட்டுருக்கு, நம்ம வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாயிடலாம் மேடம் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. வீட்டுக்கு போனால் அங்கே நம்ம ஃபேங் தான் அவளுக்காக ஒயின் எல்லாமே அனுப்பி விட்ருக்கான். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே டேஸ்ட் பண்ணிவிட்டு அவனுக்காக அனுப்பி விட்றா மெசேஜ், உன்னோட ஒயின் ரொம்பவே வந்து டேஸ்ட் இருந்துச்சு, ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு 100 ஒயின் எல்லாமே ஆர்டர் பண்ண சொன்னதுமே அதை ஹீரோயினுக்குமே பேக் பண்ணி அனுப்ப சொல்கிறான். என்ன பாஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க, 100 ஒயினா, ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு லவ் வந்து தலைக்கேறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னதும் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள், தேவையில்லாமல் பேசாதீங்கன்னு சொல்கிறான். பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஒரு மூமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறான். என்னென்னு பார்த்தா அங்கே மேலே வந்து மவுண்டன் ஏரியாவில் இவனை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து புள்ளி பண்ணி அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி நம்ம செத்தோம்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போது பட் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் ஒரு செங்கலை தூக்கி எறிஞ்சு அவங்க எல்லாத்தையும் தைரியமாக அடித்து விரட்டி காப்பாற்றி இருந்திருக்கா. ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ தைரியமாக இருக்க முடியுமான்னு நான் யோசித்தேன், பட் வந்து அது உனக்கு ரொம்ப கம்மி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
பிறகு அவனுக்கு அங்கே மெசேஜ் அனுப்பி விட்றாங்க. திரும்பவுமே நாளைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு, இவ என்ன திரும்ப இதை முடிக்க மாட்டாளா, திரும்பவுமே என்னை கோர்ட்டுக்கு இழுக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கோர்ட்டில் கேட்குறாங்க. அப்போங்க நான் உன்ட்ட எத்தனை டைம் சாரி கேட்குறேன், ஏதோ தெரியாமல் மிஸ்டேக் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ திரும்ப வான்னு சொல்லிட்டு அவன் கேட்டா, உன்ட்ட இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, நீ ஒழுங்காக வந்துட்டு எனக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போன்னு சொல்லும்போது, அவங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ வேணும்னு நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் கொடுத்தாகணும் சொல்லும்போது, அப்போ அங்கே அந்த ஷாவ் சொல்கிறா, இது ரொம்பவே பெரிய அமௌண்ட், நீ எப்படி இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணலாம், அவர்கிட்ட எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போக பார்க்குறேன்னு சொன்னதும், அவன் கம்பெனி ஆரம்பிச்சானா, அப்போ என்னோட காசையுமே போட்டு தான் ஆரம்பிச்சிருக்கான், அதில் எனக்குமே சேல்ஸ் இருக்குது, ஸோ அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கோ அதை தான் நான் கேட்டிருக்கேன், அவனோடதை நான் கேட்க கிடையாது. பட் ஆனால் இதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இத்தனை பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தானே அப்படின்றத சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஓங்கி அரைஞ்சிடுறா. மிஸ்ட்ரஸ் எந்த இடத்துல இருக்குமோ அங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அவள் எங்கள் வேமாவில் தூக்கிட்டு, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இதில் அவளோட மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை, இப்போ உனக்கு என்ன அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேணும்னு சொல்லியா, அதை நான் உனக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்போ அவனோட லாயர், சார் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க டிமாண்ட் பண்ணியிருக்கிறது 5 பில்லியனுக்கானது, அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதை தவிர உனக்கு வேற வழியே கிடையாது, இல்லை நீ ஏதாச்சும் பேசினேன்னா அதுக்கப்புறம் நான் ஜீவனாம்சம் கேஸ் போட்டேன்னா இதை விட மோசமாக தான் உன் நிலைமை போகும், இப்போ எனக்கு என்ன சொந்தமோ அதை தான் நான் கேட்டிருக்கேன்னு சொன்னதும், வேறு வழியே இல்லை, அவனுக்குமே அங்கே ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே அந்த ஷாவ் எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, இது எவ்வளோ பெரிய அமௌண்ட், இது கொடுத்தேன்னா நீ நடுத்தருவுக்கு வந்துடுவேன்னு சொன்னதும், இதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லாமல் அங்கே மாட்டிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே ஷூவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எனக்கு என்ன சொந்தமோ அதை நான் வாங்காமல் விட்டுருவேன், என்னை ஏமாற்றுவான், நான் ஐயோ எனக்கு இப்படிலாம் பண்ணாத, நான் அழுவேன், காலை பிடிச்சிட்டு கெஞ்சுவேன் யோசிச்சானா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, இவனுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், இந்த ப்ராப்பர்ட்டிஸை நான் பிடிங்கிட்டேன் இல்லையா, அதனால தான் ஐயா செம கோவத்தில் இருக்காரு, இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த ஷாவுக்காக தானே இவ்வளோ பண்ணுறான், எல்லாத்தையும் பறிச்சுட்டு தெருவில் விட்டேன்னா அந்த ஷாவ் எத்தனை நாளைக்கு இவன் கூட சேர்ந்து இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அங்கே அவனோட கார்ட்ஸ் எல்லாமே ஏகப்பட்டது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, என்ன இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, இப்படியே போச்சுன்னா நான் பேங்க்ராப்ட் ஆயிடுவேனே, சரி ஓகே நீ ஜினான் என் கூட ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறியா, நானுமே அதுக்கு ரெடியாக இருக்கேன், என்னோட ப்ளே இதுக்கப்புறம் நீ பாருன்னு அவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அசிஸ்டன்ட் மேடம் பெரிய பிரச்சனை ஆகிட்டுருக்கு, அங்கே கூ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸோ நம்மளுக்கு இதனால் பெரிய லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதும், ஓ அவனோட கேம் அவன் ஏன்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறானா, பரவாயில்ல இருக்கட்டும், அவன் ப்ளே பண்ணட்டும், பட் கடைசியில் யார் வின் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியும், நான் இல்லாமல் அவன் எதுக்குமே லாய்க்கலைன்னு அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஃபேங்கை மீட் பண்ணிவிட்டு, எவ்வளோ நாளாச்சு நம்ம 2 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நம்ம 2 பேருமே ஹோட்டலில் போய் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணதுமே, சரி வான் செட் அவனுமே கூட்டிகிட்டு போகிறான். இருக்கும்போது எனக்காக நீ ஒரு ஃபேவர் பண்ணணும், கம்பெனிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொன்னதும், அப்படின்னா நீ என்கிட்ட ஃபேவர் வாங்கலாம் தான் கூப்பிட்டியான்னு சொன்னதும், இதில் ஒன்றும் தப்பு இல்லையப்பா, நம்ம ஒரு பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு, ஒருவேளை அவன் பண்ணுற ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா என்னோட கம்பெனியில் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், ஸோ அதுக்கு முன்னாடி அவனோட கம்பெனியை நீ ட்ரெஸ்ட்ரைவ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஆஃபீஸில் எல்லாருமே கோவப்படுறாங்க, ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த கம்பெனியில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் எந்த நட்டத்தில் நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் சேல்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துருவோம், ரெண்டாவது ஃபேங் கம்பெனி உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன், டீல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பேசினாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்குது, ஏன்னா அவங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணலைன்னா உங்களோட டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே திரும்பவுமே கால் இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வருது, உன்னால் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியில் ஃபேங் கம்பெனி அவங்க உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கனாலே உன்னோட நிலைமை வேற லெவலுக்கு போக போகுதுன்னு தான் அர்த்தம், உன்ட்ட எப்படி நாங்கள் கம்பெனியை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. பிறகு வீட்டுக்கு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஹீரோயின் கொடுத்த அந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டே அவன் ரொம்பவே அங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜினான் எனக்கு தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறான், பட் அங்கே மெய்டு தான் தண்ணி கொண்டு வராங்க, தண்ணி ரொம்ப சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேற கோவப்பட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஷாவை பார்த்தா அவனை அங்கே செடியூஸ் பண்ணுறதுக்காக, நீங்கள் ரொம்ப டயர்டாகி போய் வந்திருப்பீங்க, வாங்க நம்ம 2 பேருமே சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உள்ள கொஞ்சம் நேரம்னு சேர்த்து கூப்பிட்டதும், இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நீ எதுக்காக என்னோட லைஃப்பில் தொலைஞ்ச, நான் பாட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன், அவள் என்னையுமே விட்டுட்டு போயிருக்க மாட்டா, ஏன்னா அவள் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருப்பா, நீ வந்ததுனால என் லைஃபே நாசமாயிருச்சு, மரியாதை இங்கேருந்து கிளம்பிருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு திட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாய் போயிட்டு, நீ என்ன தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ வெளியே தூக்கி போடலான்னு நீ யோசிச்சுட்டு இருக்கியா, என்கிட்ட நீ வம்புழுத்தேனா அவளுக்கு நீ உருப்படாமல் போவன்றதை நான் உனக்கு காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம போகிறா. உன் ஹஸ்பண்ட் ஆரம்பத்துலேருந்தே உன்னை லவ்வே பண்ண கிடையாது, எப்பயுமே அவன் உன்னை காசுக்காக தான்
தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான், என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சில வீடியோ காமிக்கிறா. பார்த்தா அவங்க அசிஸ்டண்ட்டை நான் அவளை லவ்லாம் பண்ண கிடையாது, எனக்கு காசு தேவைப்படுது, அவன் எனக்கு கொடுக்குறா, அதனால தான் அவன் கூட சேர்ந்து இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலை ஆகிட்டு, இத்தனை வருஷமா என்னோட லைஃப்பை ஒரு இடியட்டுக்காக நான் வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கேனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. அப்போங்க ஷூ வந்துடுறாங்க, நீ இப்போ பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே நாங்கள் ரெக்கார்ட் எடுத்துட்டோம், நீ ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துரு, இல்லைனா உனக்கு எதிரான ஆதாரங்கள் என்கிட்ட எல்லாமே இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு நீ உன்னோட அக்கௌண்ட்டில் 3 பில்லியன் லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க, இதை மட்டும் நாங்கள் கொண்டு போய் வந்து சப்மிட் பண்ணணும்னா நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான், உன்னோட சீக்ரெட் வெளியே வராமல் இருக்கணும்னா அந்த பென்ட்ரைவை கொடுன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அங்கே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அங்கே கோர்ட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஷூ வந்துட்டு அந்த வீடியோஸ் அவங்க சப்மிட் பண்ணதுமே இவன் ஆரம்பத்துலேருந்தே அவங்கள லவ்வே பண்ணலை, காசுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி ப்ரூஃப் ஆயிடுது. ஸோ பிடிக்காதவங்க சேர்ந்து வாழணும்னு அவசியம் கிடையாது, அவங்க கேட்குற மாதிரி நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க, அவங்க டிமாண்ட் பண்ணுற எல்லாத்தையுமே கொடுக்கணும், அதோட 10% ஷேர்ஸுமே அவங்களோட நேமில் எழுதி கொடுக்கணும்னு நாங்கள் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா அவன்கிட்ட கையில் ஒன்றுமே இருக்காது, அவன் டோட்டலாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுவானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஆஃபீஸ் போனதுமே எல்லாருமே பயங்கரமாக மோசமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வெக்கம் இல்லாமல் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்திருக்க, உன்னால் எங்கள் கம்பெனி வந்து நாசமாக போனது தான் மிச்சம், இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உனக்கு எந்த ஒரு பொசிஷனும் கிடையாது, முதல் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவனை அவங்க கம்பெனிக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க. அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு திரும்ப அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வர்றான். ஃபேங் ஹீரோயினுக்கு கோட் எல்லாமே போத்தி விட்டுட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, இப்போயுமே நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது, நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நம்ம வந்துட்டு திரும்ப அதை எல்லாத்தையுமே திருத்திக்கலான்னு சொல்லிட்டு பேசினதும் உன்கிட்ட எதுவுமே எனக்கு பேச விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க காரில் போய் ஏறி உட்காந்துட்டு நீ போன ஜென்மத்தில் என்னை சீப்பாக வந்துட்டு ஏமாற்றிட்டு என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போனேன், நான் உன்னை அப்படியே வந்துட்டு பரிதாபப்பட்டு விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருந்தியா, ஒவ்வொன்றுக்கும் நான் பழி வாங்குவேன், இதுக்கப்புறமும் உன்னை நான் சும்மா விட போகிறது கிடையாது, நீ நடுத்தருவில் சோத்துக்கெல்லாம் அலையணும், அதை பார்க்குற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேனான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. அங்கே ஸ்டடி ரூமில் வந்து உட்காந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நாங்கள் ஒரு மகை கொடுத்துட்டு இதை நீ வச்சுக்கோ, உனக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும், இதில் தான் நீ இதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும், காஃபி குடிக்கலான்னு சொல்லியிருந்திருக்கா. அவன் ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி இப்போ சைடில் வச்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே சந்தோஷமாக இருக்கா. நீ என்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்த, பட் இப்படிலாம் என்கிட்ட நீ ஏன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அங்கே ஹீரோயின் அங்கே மீட்டிங்லாமே பண்ணிட்டு இருக்கான். மீட்டிங் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுமே அங்கே பார்ட்டி பண்ணும்போது அங்கே கிளைண்ட் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஒயினை குடிச்சா எப்படி, நீங்கள் எவ்வளோ வந்து ஹாப்பியாக இருக்கீங்கன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேணாமா, நீங்கள் அந்த 3 கிளாஸையுமே எடுத்து குடிங்கன்னு சொன்னதுமே ஐயோ என்னால் எப்படி இதை குடிக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஃபேங் நான் குடிக்கிறேன் அவளுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்டு போதை தலைக்கேறி போயிடுது. நான் தான் சொன்னேன் குடிக்காதன்னு சொல்லிட்டு கேட்காம குடிச்சிட்டு எப்படி வந்துட்டு இருக்க பாருன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே பாரு இந்த செங்கலை, இது வந்து செங்கல் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே எதுவும் புரியலை. நீ நான் மாட்டிக்கிட்ட போது அங்கே பசங்க எல்லாருமே சேர்ந்து என்னை புள்ளி பண்ணாங்க, என்னை கொலையே பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன், ஏன்னா அந்த இடத்துல ஆளுங்க அவ்வளோ வரமாட்டாங்க, பட் அந்த இடத்துல நீ அவங்க எல்லாத்தையும் அடித்து என்னை விரட்டி விட்டுட்டு காப்பாற்றிட்டா, அப்போ இருந்தே நீ என் மனசில் இருக்க, என் மனசு அப்போவே நீ வந்துட்டு உள்ளே போயிட்ட, நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு என்னென்னதே எங்கள் உளறிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே ஷா அவங்க வீட்டுக்கு வந்தா எதுக்கு நீ இப்படி தண்ணியை போட்டுட்டு கவலையாயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கும்போது அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னால் அவளை கண்டிப்பாக விட்டுட்டு இருக்க முடியாது, நான் எப்படியாச்சும் அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னதும் சரி இந்த ட்ரிங்கை குடி, அவன் கண்டிப்பாக அவன் பேச்சை கேட்டு வருவான்னு சொல்லிட்டு அவன் ட்ரக்கை கலந்து கொடுக்குறா. அதை குடித்ததுமே அவனுக்கு அங்கே போதையானதும் அவளோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறா. பட் அவள் வந்துட்டு ஜினான் கிடையாதுன்னு தெரிஞ்சதுமே கோவம் ஆகிட்டு அங்கே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதும் அவளுக்கு இன்னுமே இங்கே கடுப்பாயிடுச்சுக்கு. ஹீரோயினுக்கு தான் அவங்க மெசேஜ் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஃபோனை அட்டன் பண்ணதுமே அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபேங் வந்து எனக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்குப்பா, எனக்கு மெடிசன் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே சரி வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது இது எப்படி சாத்தியம், இவன் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேற ஒருத்தையும் கூட போய் எப்படி வந்து க்ளோஸாக இருக்கலாம், என்னால் கண்டிப்பாக அதை எப்பயுமே அனுமதிக்க முடியாது, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அங்கே ஸ்டாவ் வந்து நான் உங்களுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுவாங்க ஆறி போயிடும்னு சொன்னதும் உன்னை நீங்கள் வராத கிளம்பிடுன்னு சொன்னா இல்லையா, எங்கேன்னு நீ பண்ணிகிட்ருக்க, உன்னோட தேவை எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாசி அங்கே வயிறு ரொம்பவே பெயினாக ஆரம்பிச்சிருது அடிப்பட்டு, நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவள் அழுததும் அவன் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அங்கே ஃபேங் நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம வந்து சில ப்ராஜெக்டை பற்றி பேசணும், நம்ம அதை போய் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இன்னுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆகலான்னு சொன்னதும் அவ்வளோ ஓகேன்னு
சொல்லிட்டு அங்கே போகிறா. அங்கே இவனை பார்த்தா அங்கே அசிஸ்டண்டோட சேர்ந்து ஆஃபீஸோட விஷயத்தை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணி கிடைக்கிறதுன்னு பேசிட்டு இருக்கோமே, நான் இப்போ உட முடியாமல் இருக்கேன். பட் என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இப்போ அவன் வேலையை பற்றி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்பவே வைத்தறிச்சல் ஆயிட்டு இருக்கு. பிறகு அங்கே நம்ம ஃபேங்கு ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுறதுக்காக. அப்போ அங்கே ஒரு பர்சன் வருறான், எங்களோட கம்பெனியில் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே திமிரா அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் அந்த ஷாவோட பேச்சை கேட்டு அங்கே ஆட்டம் போடுறான் போல். பட் அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் இப்படி உள்ளே எங்கள் பாஸ் கூப்பிட்றாங்கன்னு சொன்னதுமே அவங்க 2 பேருமே போய் அங்கே டீல் அங்கே கன்ஃபார்ம் பண்ணதும் இந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாகி போயிடுது. இந்த ஆளை யாருமே அங்கே மதிக்க கூட மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் ஃபேங்கும் சேர்ந்து வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம கோ ஓடி வந்துட்டு இங்கே பாரு உனக்காக நான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருக்கேன், இதில் நீ பிட் கட்டினேன்னா கண்டிப்பாக வின் பண்ணுவேன்னு சொன்னதுமே என்னை பற்றி நீ ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நினச்சிட்டியா, உன்னை விட பெஸ்ட்டாகவே நான் வந்துட்டு பிட் கட்ட முடியும், ரொம்பவே வந்துட்டு பர்ஃபெக்டாக என்னால் வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ண முடியும், நான் வந்துட்டு பெரிய லெவலுக்கு பிட் கட்டி வின் பண்ணிட்டேன், உன்னோட இந்த சின்ன ப்ராஜெக்ட் எனக்கு தேவை கிடையாது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாயிட்டு இருக்கு. நைட் பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா அங்கே ட்ரிங்க் பண்ணியிருக்கா. அவன் கூட்டிகிட்டு வந்துட்டு படுக்க வைக்கும் போது ஸ்லிப்பாகி 2 பேர் விழுந்து அங்கே க்ளோஸாக அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே ஃபேங் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேமா எந்திரிச்சு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயினுமே எந்திரிச்சிடுறா. தயவு செஞ்சு நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் கண்டிப்பாக உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துக்கோ நினச்சிக்கோ, நம்ம 2 பேரும் அடால்ட் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அவ்வளோதான்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் இப்போ என்னோடய கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து என்னோடய லைஃப்பில் அதுக்குள்ளே நான் போக விரும்பலன்னு சொல்கிறப்ப அவனுக்குமே புரிஞ்சுக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தன்ட்ட வந்து இத்தனை வருஷமாக மேரேஜ் ஆகி ஏமாற்றிருக்கான், தெரியாமல் வந்துட்டு நடந்த இந்த மிஸ்டேக்காக அவளை வந்துட்டு நான் வந்து போர்ஸ் பண்ணேன்னா அதுவுமே தப்பாயிரும், அவளுக்காக எப்போ விருப்பம் இருக்கோ அப்போ வந்துட்டு நான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிறட்டும்னு சொல்லிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே ஏகப்பட்ட பேர் அந்த பிட் கட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே ஸ்டேஜில் அதை பற்றி பேசுகிறதுக்கு கூப்பிட்டதுமே அங்கே ஒரு பர்சன் ரொம்ப மோசமாக பேசுகிறான். உங்களோட பர்சனல் லைஃபை நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக நடத்த முடியலன்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த கம்பெனி எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்துவீங்க, கண்டிப்பாக உங்களால் இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அப்போ ஃபேங் கோவம் ஆகிட்டு பர்சனலையும் பிஸ்னஸையும் ஒன்றா கொண்டு வந்து பேசக்கூடாது, அவங்க லைஃப் இது, பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசணும்னு சொல்லிடுறான். ஸோ அவங்க எக்ஸ்பிளைன்லாம் ஹீரோயின் கொடுத்ததுமே எல்லாத்தையும் விட உங்களோடது பெஸ்ட்டாக இருக்குது, உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டின்னு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கான். பட் யாரும் அந்த ஆளை வந்துட்டு காது கொடுத்தே வாங்கலை. பிறகு இந்த நியூஸ் எல்லாமே இங்கே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக ஜினான்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு இந்த கு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே கம்பெனி டோட்டலாக நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்ட, இதுக்கப்புறமே நாங்கள் உன்னை விட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸை கூப்பிடுறாங்க. இவன் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறதுக்காக நீங்கள் அப்படிலாம் என்னை பண்ண முடியாது, நான் ஃபஸ்ட்டு அவன்ட்டு போய் இங்கே வந்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கான். ப்ளீஸ் ஜினான் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே போலீஸ் வந்துடுறாங்க. இவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தோன்னு சொல்லுதும் உனக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனையுமே அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த ஷாவையுமே அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு சீல் வச்சதுமே நீங்கள் என்ன தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்க, கூக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா சும்மா விட மாட்டார், இது எங்களோட சொந்த வீடுன்னு சொன்னதும் கோர்ட்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாயிட்டு இருக்காங்க. ரொம்பவே கோவமாகி போயிட்டு இத்தனைக்கு காரணமே கூனு தான், நான் வந்து சொன்னதை கேட்காம அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீ வந்துட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியாக இருப்பியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே அவள் ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஃபேங் தான் மெசேஜ் பண்ணுறான், உனக்காக நான் சர்ப்ரைஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இதை மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு அவளுமே ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை அப்படியே அங்கே அடித்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பார்த்தாங்க கட்டி வச்சிருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஷாவ் தான். இப்போ நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் என்னோட வாழ்க்கையை நீ ஒன்றும் இல்லாமல் அழிச்சிட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருப்ப, நான் உன்னை சும்மா விடுவேனா, நீ வந்துட்டு என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் நீ அடுத்தவனோட மிஸ்ட்ரஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் அதையுமே நீ ஏற்றுக்க தான் நான் ரெடியாக இருக்கணும்னு சொன்னதும் இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கேமரா எல்லாமே ஆன் பண்ணிவிட்டு அங்கே ஏகப்பட்ட ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறா. அவங்க எல்லோரும் எனக்கு உன்னை ஒரு வழி பண்ணுவாங்க, அதை எல்லாத்தையுமே நான் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி விட்டுருவேன், அதுக்கப்புறம் உன்னோட ரெப்புடேஷனை பாருன்னு சொல்லும்போது ஆனால் நம்ம ஃபேங்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் அங்கே கண்டுபிடிச்சி வந்துடுறான். பெரிய பிரச்சனையாக ஆயிடுது. அங்கே அட்டாக் பண்ண போகும்போது இவன் நம்ம ஹீரோயின் மேலே கத்தி வந்து பற்றக்கூடாதுன்றதுக்காக உடால போகிறான், வச்சு தள்ளி விட்டு அவளுக்கு அங்கே அடிபட்டுருது. கரெக்டாக இப்போ அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. அந்த ஷாவை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீ நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஃபேங் கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும் போதே மயக்கமாயிடுறா. அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க
சொல்றாங்க, அவங்க வந்துட்டு இப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும். பிசிக்கலா வீக்கா இருக்காங்க. அதனால தான் இப்படி இருக்கு. அவங்களுக்கு நல்லா சத்தான சாப்பாடா குடுங்க. அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவனுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அது என்னோட பேபி தான். கன்ஃபார்மா எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்ண போறான். எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. ரொம்ப வந்து வீக்கா இருக்க. நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தீன்னா சரியாயிரும். இன்னொரு குட் நியூஸ் நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கான்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிருது. ஆல்ரெடி என்னோட லைஃப்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. கண்டிப்பா என்னால இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. இந்த பேபி எனக்கு வேணான்னு சொன்னதுமே, "என்ன பேசிட்டு இருக்க? அது என்னோட குழந்தை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு எப்பயும் ரெடி தான். நான் ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணிட்டேன். உன்ன வந்து மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. உன்ன வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. எல்லா பிளானுமே சொதப்பி போயிடுச்சு. பட் நம்ம 2 பேருமே கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே ஹாப்பியாயிருது. பிறகு அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம குவ மீட் பண்றதுக்காக வராரு. சரி இந்த ஷாவ் என்ன பண்றான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவளுக்கு அடிபட்டுருந்துச்சு இல்லையா பாஸ். ஸோ அந்த அவள வந்து காப்பாத்த முடியல. அவ இறந்து போயிட்டா. பட் அவ அதுக்கு தான் டிசர்வ் ஆனவ. அவ யாருக்குமே உண்மையா இல்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இன்னொரு விஷயம், உங்க ஒய்ஃப் வந்துட்டு இன்னைக்கு மேரேஜ் பண்ண போறாங்க. ஃபேங்கன்னு சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிட்டு வேகமா அங்க வந்து ஸ்டாப் பண்ணணும்னு போறான். அங்க 2 பேரையுமே ஸ்டேஜ்ல கூப்பிட்டு அங்க மேரேஜுமே ஸ்டார்ட் ஆயிருது. அங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு எல்லாருமே சேர்ந்து கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும்போது, கிஸ் பண்றப்ப இவ எதையுமே போய் ஸ்டாப் பண்ணல. தூரமா இருந்தே பார்த்துட்டு, இந்த ஹாப்பி தான் நீ வேணும்னு ஆசைப்பட்டேல்ல, உனக்கு அந்த ஹாப்பி கிடைச்சிருச்சு. என்னால உனக்கு அத குடுக்க முடியல. நீ வந்துட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழு. நான் உன்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அவன் அங்கருந்து போயிடுறான். ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அழுது புலம்பிட்டு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு அவ சூசைடும் பண்ணிக்கல. அவன் கூட சேர்ந்து எல்லாத்தையுமே பொறுத்துட்டு வாழணும்னு அவ டிசைடும் பண்ணல. வெளிய வந்து தன்னால வந்து என்ன சாதிக்க முடியும், எப்படி அவனுக்கு முடியும்னு சொல்லிட்டு அவ பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சா. அதோட வந்து கரெக்ட்டான தனக்கான ஒரு சோல்மேட் அது செகண்ட் மேரேஜா இருந்தா என்ன? தன்னோட லைஃப் வந்துட்டு கரெக்ட்டா இருந்தா போதும்னு சொல்லிட்டு அவன் அந்த முடிவுமே பெர்ஃபெக்ட்டா எடுத்திருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.